வணக்கம் ஓவியா. தை திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தை இன்றைய தினம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டானது இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று கூறலாம். அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டு கிட்டத்தட்ட 1000 காளைகள், 750 மாடுபடி வீரர்கள் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்று வாரியாக மாடுபடி வீரர்கள் களமிறக்கப்படுகின்றனர். அதில் ஒவ்வொரு சுற்றும் 50 மாடுபடி வீரர்கள் களமிறக்கப்பட்டு அதில் சிறந்த மாடுபடி வீரர்களை தேர்வு செய்து இறுதி சுற்று வைக்கப்பட்டு அவர்களுக்கு சிறந்த மாடுபடி வீரர்களுக்கான அந்த பரிசு வழங்கப்படும். சிறந்த மாடுபடி வீரருக்கு கார் ஒன்றும், சிறந்த காளைக்கு டிராக்டர் ஒன்றும் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது ஓவியா. அதே போல மற்ற பரிசுகளும் சைக்கிள், பீரோ, கட்டில் என ஏராளமான பரிசுகள் இங்க மாடுபடி வீரர்களுக்கும் சரி, சிறந்த காளையும் களத்தில் களமிறங்கி ஆடக்கூடிய சிறந்த காளைக்கும் அந்த பரிசு ஏராளமான காத்திருக்கு என்று கூறலாம். இந்த வகையில் தற்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, அதாவது பொங்கல் நாளாக நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஏராளமான பார்வையாளர்கள் கண்டும் களிக்கும் இருபுறமும் பேரிக்கால்கள் அமைக்கப்பட்ட சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறலாம். தற்போது முதல் சுற்று முடிவடைந்து, அதாவது ஒவ்வொரு சுற்றுகளாக மாடுபடி வீரர்கள் களமிறக்கப்படுவர். அதன்படி தற்போது முதல் சுற்று முடிவில் 50 மாடுபடி வீரர்கள் களமிறக்கப்பட்டு களத்தில் மாடுகளை தங்கள் வீரத்தையும் காட்டக்கூடிய வண்டத்தில் இருந்தனர். இந்த வகையில் தற்போது முதல் சுற்றில் எல்லா மாடுபடி வீரர்களும் ஒரு மாடுகளை பிடித்து வந்தவரும் எந்த மாடுபடி வீரர்களும் முதல் சுற்றில் முன்னேறவில்லை என்று கூறலாம். அந்த வகையில் தற்போது இரண்டாம் சுற்று 50 மாடுபடி வீரர்கள், அடுத்த கட்டமாக 50 மாடுபடி வீரர்கள் தற்போது களமிறக்கப்பட்டுள்ளனர். அதில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இரண்டாம் சுற்றில், அதாவது பிரகாஷ், அதாவது 58 எண்ணக்கூடிய பிரகாஷ் மற்றும் சாப்டர் விக்னேஷ் ஆகிய 2 மாடுபடி வீரர்கள் 2 மாடுகளை பிடித்து தற்போது முன்னிலையில் இருக்கின்றனர் ஓவியா. என்னிடம் தொடர்ந்து ஒவ்வொரு சுற்று வாரியாக 50 மாடுபடி வீரர்கள் களமிறக்கப்பட்டு சிறப்பாக மாடுகளை பிடிக்கும் மாடுபடி வீரர்கள் கணக்கிடப்பட்டு தொடர்ந்து இறுதி சுற்றில் இந்த கணக்கிடப்பட்ட மாடுபடி வீரர்கள் ஒரே சுற்றில் களமிறக்கப்பட்டு அவருடைய சிறந்த மாடுபடி வீரர்கள் தேர்வு செய்யப்படுவர். அந்த வகையில் தற்போது இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த மாடுபடி எல்லா பகுதிகளிலும், அதாவது காவல்துறை, காவல்துறை ஆணையர் லோகநாதன் தலைமையிலான 2200க்கும் மேற்பட்ட காவல்துறை தற்போது பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றனர். என்ன தொடர்ந்து அவனியாபுரம் மட்டும் இல்லாமல் அவனியாபுரம் சுற்றியுள்ள பகுதிகளிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது ஓவியா. தொடர்ந்து எல்லா பகுதியிலும் காவல்துறை பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இந்த காளைகள் கொண்டு வருவர்களும் சரி, மாடுபடி வீரர்களும் சரி, காயம் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு அவசர சிகிச்சை கொடுப்பதற்காக 108 ஆம்புலன்ஸும் தயார் நிலையில் உள்ளது. அதுபோல் ரெட் கிராஸிலும் அந்த அமைப்பில் சேர்ந்தவர்களும் தற்போது தயார் நிலையில் உள்ளனர். தொடர்ந்து இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது என்று கூறலாம்.